வணக்கம். செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 ஏப்ரல் 12 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வு முடிவு. அதாவது நிறைய பேர் தமிழக வானிலையை மட்டும் சொல்லுங்கள், அதாவது வட மாநிலம், வெளி மாநிலம், அதாவது வெளிநாடுகள் போன்றவற்றெல்லாம் எங்களுக்கு சொல்லும் பொழுது நிறைய நேரம் கேட்க முடியவில்லை என்று சொல்கின்ற காரணத்தினாலே அது சொல்வதற்கான காரணம் என்னென்னா, மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து சொல்லி வந்தால் தான் நம்மளுடைய தமிழக வானிலை என்ன என்று சொல்ல முடியும். அதுவும் அப்போ தான் உங்களுக்கு வானிலையோட மாற்றம் புரியும். அப்பொழுது தான் என்ன நிகழ்கிறது என்று புரியும். வானிலை அறிவியல் என்பதனுடைய அர்த்தம் சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் இனிமேல் சுருக்கமான வானிலையை PDF வழியாக நான் அனுப்பலாம் என்று இருக்கிறேன். சுருக்கமான வானிலை என்று. இப்பொழுது இந்த வானிலை அறிவியல் என்பதற்கு ஒரு நீண்ட ஒரு அறிக்கையை கொடுத்தால்தான் மற்றவர்களுக்கு புரியும். வானிலை கற்றுக்கொள்பவர்களுக்கு அறிந்து கொண்டு கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகவே ஒரு விரிவான வானிலையை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். வணக்கம். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மீண்டும் ஒரு சிறிய, அதாவது தீவிரம் குறைந்து விட்டது. பெரிய அளவில் இல்லாமல் ஒரு சிறிய அளவில் ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் புறப்பட்டிருக்கிறது மத்திய தரைக்கடல் பகுதியில். ஏற்கனவே இருந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இமயமலையோட காஷ்மீர் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக ராஜஸ்தான் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்கிறது. ராஜஸ்தான் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் காற்று சுழற்சியோடு இணைந்த ஒரு காற்று சுழற்சி இமயமலை சரிவில் நீடிக்கிறது. அடுத்தபடியாக கேரளா கரையோரம் வரைக்கும், அதாவது ஆன்டி சைக்ளோன் எனப்படும் ஹை ப்ரெஷர் வங்கக்கடலில் ஆந்திர கரையோரம் மையமாக வைத்து தமிழகத்தில், ஆந்திர கரையோரம்னு சொல்கிறத விட மேற்கு மத்திய வங்கக்கடலை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது ஆன்டி சைக்ளோன் எனப்படும் ஹை ப்ரெஷர். இது குளிர் பரப்பி, அதாவது மேலடுக்கில் இருக்கிற குளிரை மேலிருந்து கீழே கொண்டு வந்து ஒரு சுழற்சியின் மூலமாக கிளாக் வைஸில் தரையில் பரப்பும். தரையில் பரப்ப கிளம்பும் பொழுது தரையில், அதாவது மையத்தின் தொலைவு தூரமாக இருக்கும் பொழுது, அதாவது பகலில் பார்த்திங்கன்னா மியான்மர் கரையோரம் சென்றுவிடும். ஏனென்றால் தெற்கிலிருந்து வரக்கூடிய சூரியன் குத்துக்கதிர், அதாவது நிலநடுக்கோட்டு, அதாவது தென் துருவத்திற்கு சென்றது. நிலநடுக்கோட்டுக்கு மார்ச் 21 வந்தது. அது தற்பொழுது தமிழக எல்லையாகிய கன்னியாகுமரி முனையை தொட ஏப்ரல் 22 வரும். அதன் பிறகு தமிழகத்தின் ஊடாக வடக்கு நோக்கி பயணிக்கும். ஆந்திரா மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கர் நோக்கி பயணிக்கும். வட இந்தியாவை ஜூன் 21 தொடும். இந்த வழியில் இருப்பதன் காரணமாக பகலிலே சூரியன் வெப்பம் அதிகரிக்கின்ற காரணத்தினாலே ஆன்டி சைக்ளோன் என்பது தெற்கில் இருக்கக்கூடியது வடக்கில் நகர்ந்து மியான்மர் கரையோரத்துக்கு செல்லும். பகல் நேரத்திலே வடக்கு நோக்கி நகரும். இரவு நேரங்களிலே சூரியன் இல்லாத காரணத்தினாலே, குளிர்ச்சியான சீதோஷனில் இருக்கின்ற காரணத்தினாலே அதே ஆன்டி சைக்ளோன் சற்று தெற்கு நோக்கி ஆந்திர கரையோரம் வரும். இப்படியே அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் அரபிக்கடலில் நீடிக்கக்கூடிய ஆன்டி சைக்ளோன் எனப்படும் ஹை ப்ரெஷர், அதுவும் ஒரு தீவிரமாக, அதாவது இது 1 மடங்குன்னா அது 5 மடங்கு தீவிரமாக, 5-6 மடங்கு தீவிரமாக அரபிக்கடலில் நீடிக்கிறது. இவை 2 வட்டத்திற்கும் இடையே ஒரு இடைவெளி. அந்த இடைவெளி தான் கேரளா, தெற்கு கர்நாடகா. கேரளா, தெற்கு கர்நாடகா, தெலுங்கானாவின் மேற்கு பகுதி, கர்நாடகாவின் கிழக்கு பகுதி மற்றும் மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி மற்றும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, ஜார்க்கண்டு, சத்தீஸ்கர் மாநிலம் மற்றும் ஒடிசா மாநிலம், மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள், வங்கதேசம், இங்கே வரைக்கும் இந்த இடிமழை காணப்படுகிறது. மேற்கு வங்கம் மற்றும் பீகார், ஜார்க்கண்டு போன்றவற்றின், அதாவது புழுதி புயலுடன் கூடிய இடிமழை பெய்கிறது ஆங்காங்கே. இப்படி நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலே, அதாவது வடகிழக்கு, அதாவது கேரளாவில் நேற்று பெய்த மழை, நேற்று அறிக்கை அதோடு இணைக்க மறந்துவிட்டேன். நேற்று செங்கோட்டையில், நேற்று முன்தினம் இரவு செங்கோட்டை மற்றும் தென்காசியில் நல்ல மழை பெய்தது. நேற்று கிருஷ்ணாபுரம் பகுதிக்கு ஒரு நனைக்கும் மழையை கொடுத்து விட்டு சென்றது. லேசான மழை, 1 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதன் பிறகு நேற்றைக்கு கேரளா எல்லையோர தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தொட்டுவிட்டு பின்னோக்கி நகர்ந்தது. அதேபோல் நீலகிரி மாவட்டத்திற்கும் பெய்துவிட்டு பின்னோக்கி நகர்ந்தது. ஆகவே நாம் சொன்னது போல தான் கேரளா கர்நாடகா எல்லையில் மேற்கு தொடர்ச்சி மலையை தொட்டுவிட்டு பின்னோக்கி நகரும் என்று சொன்னோம். அதே போல தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரும் தேர்தல், அதாவது வரும் சித்திரை பிறந்ததும் வெப்பநிலை அதிகரிக்கும். அதாவது ஏப்ரல் 14 முதல் வெப்பநிலை அதிகரிக்கும். ஏப்ரல் 17 முதல் மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும். அதாவது மேலும் 1 டிகிரி, அதாவது இப்போ ஒரு 39ன்னா சித்திரை பிறந்ததும் 42 ஆகும். 40 இருக்கிற இடத்துல எல்லாம் 43 ஆகும்.
கண்டிப்பாக சித்திரைக்கு மேல் நிச்சயமாக கண்டிப்பாக 17ஆம் தேதி 18ஆம் தேதி தேர்தல் நாளன்றும் முதல் நாளும் தேர்தல் நாளன்றும் கண்டிப்பாக கடுமையான வெப்பநிலை வாட்டும். வெப்பநிலையோட வெயிலோட தாக்கம் குறைவாக இருந்தாலும் மேகம் சூழ்ந்திருந்தாலும் புழுக்கம் காணப்படும். இதுதான் அந்த நிலைமை. அதாவது 17, 18, 19, 20ஆம் தேதி 17, 18, 19, 20ஆம் தேதி 17ஆம் தேதியிலிருந்து என்ன ஆகும்னா வெப்பச்சலன இடிமழையின் பரப்பளவு மெல்ல அதிகரிக்கும். அதாவது இப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை மீது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மழை எல்லையில் மட்டும் தொட்டு கொண்டிருக்கக்கூடிய மழை 17ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையையும் தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் தாண்டி உள் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஆங்காங்கே, அதாவது பரவலாக பெய்யாது. நான் திடீரென்று சேலம் டெல்டா மாவட்டம் வரைக்குமே 17, 18, 19, 20 தேதிகளுக்கு மழையை கொடுக்கும். டெல்டா மாவட்டம் வரைக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் மட்டுமே கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூரோட கிழக்கு பகுதி, விழுப்புரம் மாவட்டத்தோட வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதி, அதே போல் செஞ்சி பகுதி மட்டுமே வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொன்னால். ஆனால் பிற மாவட்டங்களுக்கு வரும் 17, 18, 19, 20 தேதிகளிலே கண்டிப்பாக 18, 19 தேதிகளிலே 17ஆம் தேதி தொடங்கும். ஆனால் தினசரி முற்பகலிலே அதிகாலை நேரங்களிலே கடலோரத்திற்கு ஒரு நனைக்கும் மழை தூறலை கொடுக்கலாம். அதிகாலை நேரங்களிலே கடலோரம் என்றால் வடக்கு கடலோரம் அல்ல, நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு கடலோரம் மற்றும் முத்துப்பேட்டை பகுதி மற்றும் அதிராமப்பட்டினம் பகுதி மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதியில் இந்த கோடியக்கரை, அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்திற்கும் இடைப்பட்ட கடலோர பகுதியில் 17, 18, 19 தேதிகளிலே நனைக்கும் மழையை கொடுக்கும். அது மதிய நேரங்களிலே எங்குமே ஒரு மேகமூட்டம் இருந்தாலும் புழுக்கம் அதிகமாகி மழை இல்லாத வானிலை நிலவும். 17ஆம் தேதி தேர்தல் என்று முதல் நாள் மாலை இரவு உள் மாவட்டம்னா அனைத்துமே. இப்போ தஞ்சாவூர், திருவாரூர் கடலோர மாவட்டம், அதற்கு அடுத்தபடியாக உள் மாவட்டம் என்பது அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், மதுரை, தேனி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் மற்றும் உள் மாவட்டம் தேனி மற்றும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர மாவட்டம் இருந்தாலும் அந்த சிவகங்கை ஒட்டிய ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் தெற்கு ஓரம் கோர்க்கை மற்றும் அந்த கூடங்குளம் பகுதிக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கையில் நல்ல மழை பெய்யும். இலங்கையிலே வரும் நாட்கள் தினசரி மழை பெய்யும். இலங்கையிலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் அந்த பகுதியை தவிர தெற்கு முக்கால் பகுதி நல்ல மழை பெய்யும். வடக்கே அந்த 17, 18 தேர்தல் என்று முதல் நாள் மற்றும் அதற்கு அடுத்த நாள் 17, 18, 19, 20ஆம் தேதி இலங்கையோட யாழ்ப்பாணம் பகுதிக்கும் மழை தரும். நிச்சயமாக 18, 19 யாழ்ப்பாணம் பகுதிக்கும் மழை தரும். அதன் பிறகு வரும் நாட்களெல்லாம் யாழ்ப்பாணம் பகுதி வரை ரீச் ஆகும். ஏப்ரல் மாத இறுதி வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு, திருவாரூர் மாவட்டம் மற்றும் தஞ்சை மாவட்டத்தை தொடுவது போல யாழ்ப்பாணத்தின் வடக்கு, அதாவது இலங்கையின் வடக்கு பகுதிக்கும் ஏப்ரல் மாத இறுதி நாட்கள் ஏப்ரல் 22க்கு மேல் மழையை கொடுக்கும். அடுத்தபடியாக மே மாதம் முதல் வாரம் இப்படியே மழை 17ஆம் தேதி தொடங்கும் மழை உள் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மற்றும் கடலோர மாவட்டம் டெல்டாவிலும் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். அதாவது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழையில் முதல் இடத்தை பிடிக்கும். அதனை ஒட்டிருக்கூடிய அதற்கு உள் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் என்றால் கோயம்புத்தூர், திருப்பூர், அதை ஒட்டிருக்கூடிய திருப்பூர் மற்றும் தாராபுரம், உடுமலைப்பேட்டை 2ஆம் இடத்தை பிடிக்கும். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கரூர் 3ஆம் இடத்தை பிடிக்கும். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய திருச்சி 4ஆம் இடத்தை பிடிக்கும். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர்லாம் அடுத்த இடத்தை பிடிக்கும். இப்படி நாகப்பட்டினம் என்பது அதிகாலை நேரத்தில் இருக்கும். இடைப்பட்ட திருவாரூர், தஞ்சாவூரோட இந்த மன்னார்குடி பகுதியெல்லாம் கடைசி இடத்தை பிடிக்கும். இருந்தாலும் மேகமூட்டமாக இருக்கும் தேர்தல் என்று மழை துளி தூறல் லேசான மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும். மே மாதம் பிறந்ததும் மே மாதத்தின் முதல் வாரத்தின் பின்பகுதி, அதாவது 6ஆம் தேதிக்கு மேல் 7, 8 தேதி 2வது வாரம் முழுவதும் மற்றும் 3வது 4வது வாரம், குறிப்பாக 2வது வாரம் மற்றும்
4வது வாரம் இரண்டாவது வாரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் 4வது வாரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. 2வது வாரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானாலும் 4வது வாரத்தில் புயலாக உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அது ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் நோக்கி பயணிக்கும். அப்பொழுது அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக பயணிக்கும். அதன் மூலம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உட்பட புதுச்சேரி, காரைக்கால் உட்பட மே மாதத்தில் 2 வாரங்களில் ஒரு வாரத்திற்கு 2-3 நாள் நல்ல மழை பெய்யும், கண்டிப்பாக பெய்யும். அப்பொழுதுதான் அனைத்து மாவட்டங்களிலும், அதாவது அதுக்கு முன் இல்லை என்று சொல்லவில்லை, 17ஆம் தேதியிலிருந்து மழைதான் ஆங்காங்கே பெய்யும். ஒதுக்கி பெய்யும். சில இடங்களை திரும்ப ஒதுக்கி கொண்டே இருக்கும். பக்கத்து ஊரில் பெய்கிறதே, நம்ம ஊரில் பெய்யவில்லை என்று வேதனை குரல் எழுப்பிக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் மாத இறுதியில் சற்று பரவலாக பெய்யும். அப்பொழுதும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கினாலும் மே மாதம் 2வது வாரம் ஒதுக்காமல் பெய்யும். மே மாதம் 20ஆம் தேதி வாக்கிலே, 25ஆம் தேதி வாக்கிலே அதாவது 3வது வாரம் ஒதுக்காமல் பெய்யும். பரவலாக மே மாதம் 2வது வாரமும், மே மாதம் 3வது வாரத்தின் பின்பகுதி 4வது வாரம் நல்ல மழை பெய்யும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட. ஆக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கோடையில் கண்டிப்பாக கடும் வெயில் இருக்கிறது, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. வழக்கமான கோடையை விட இந்த கோடை சற்று கூடுதலான வெப்பநிலை தான் இருக்கும். அதே நேரத்தில் புழுக்கமும் இந்த வெப்பச்சலனத்தின் காரணமாக வெப்பம் அதிகரிப்பதன் காரணமாக காற்று லேசாகி மேலெழுந்ததன் காரணமாக உருவாகக்கூடிய அந்த இடி, மழை, மேகம் நல்ல மழையை மாலை இரவு கொடுக்கும். ஆனால் மே மாதம் 2வது வாரமும் 3வது வாரத்தின் பின்பகுதி 4வது வாரமும் பகல், அதாவது நல்ல மழை பகலில், அதாவது எந்த நேரமும் ஒரு ஆங்காங்கே 24 ஹவர்ஸ் ஆங்காங்கே மழை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஓரிரு நாள். அதே நேரத்தில் புழுக்கமும் அதிகமாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. புயல் உருவானாலும் தமிழகத்தில் கரையை கடக்காது. அது தமிழகத்தில் வட தமிழகத்தை, சென்னையை ஒட்டி ஒரு 100-150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தூரத்தில் அப்படியே வடக்கு நோக்கி நகரும் பொழுது மேற்கு காற்று, அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடே நுழைந்து வெப்பச்சலன மழையை கொடுக்கும். ஆகவே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் 7ஆம் தேதி தொடங்கும். அதுவரை இப்போ 17ஆம் தேதி தொடங்குகிற மழை அதுவரை தொடர்ந்து உள் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும், குறிப்பாக உடுமலைப்பேட்டை, தாராபுரம், திருப்பூர், அதாவது திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், எல்லா மாவட்டமே, எந்த மாவட்டத்தையும் சொல்ல வேண்டிய எடுக்காதீர்கள். 3 மாவட்டத்தை மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறேன். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதுவும் மே மாதத்தில் இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியும் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் கிழக்கு பகுதியும், விழுப்புரம் மாவட்டத்தின் வடகிழக்கு பகுதியும் மட்டுமே கொஞ்சம் தாமதம் அடையும். இருந்தாலும் அதுக்கும் மே மாதம் நல்ல மழை இருக்கிறது. மீது எந்த மாவட்டத்தையும் ஒதுக்கவில்லை. 17ஆம் தேதியிலிருந்து மழை எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், தூத்துக்குடி மற்றும் இந்த கொர்க்கை கடலோரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடங்குளம் பகுதிக்கும் சற்று தாமதம் ஏற்படும். அதுவும் மே மாதத்தில் மழை இருக்கிறது. மே மாதம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது என்ன சார், அதுக்குள்ளேயும் ஏப்ரல் சொன்னீங்க, மே போயிட்டீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கேள்வி கேட்பாங்க. இல்லை என்று சொல்லவில்லை. 17ஆம் தேதி பெய்யும் மழை பல மாவட்டங்களுக்கு பெய்யும். உங்கள் ஊரில் ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக பரவலாக அனைத்து இடங்களிலும் பெய்யும் நாள் மே மாதம் 2வது வாரம், முதல் வாரத்தின் பின் நாட்கள் 6, 7, 8 தேதிகள் மற்றும் 9, 10, 11, 15 தேதி, அதாவது 6லிருந்து 26 வரை அப்படி நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 8, 9, 10, 20, 21, 22, 23 நல்ல மழையை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஜூன் மாதம் 7ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் அதிலும் அரபிக்கடலில் புயலாக உருவாகி பாகிஸ்தான் மற்றும் குஜராத் மற்றும் ஈரான் நோக்கி பயணிக்கும் என்பதன் காரணமாக உருவான அந்த நாள் மட்டுமே தென்மேற்கு பருவமழை பெய்யும். பிறகு காற்று திசை மாறி இருக்கும். அந்த நேரத்திலே தாராபுரம் மற்றும் அதாவது பாலக்காடு கணவாய் பகுதி அங்கே தான் காற்றா வீசிக்கிட்டு இருக்கும். எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை காலத்தில், காற்று பகுதியாக இருக்கக்கூடிய காலத்தில் காற்று அந்த அளவு பலமாக இருக்காது. அந்த நேரத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட பகுதிகள் மற்றும் அங்கிருந்து டெல்டா வரைக்குமே திண்டுக்கல், திருச்சி மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் காற்று வருவது தடைபட்டு வெப்பச்சலன இடிமழை பெய்யும். அங்கே மட்டும் இல்லை, ஏன்னா அங்கே தான் எப்பொழுதுமே காற்று பகுதியாக இருக்கும். காற்றாலை இருக்க பகுதி, காற்று வீசுவதன் காரணமாக காற்றாலை நிறுவிக்கிறார்கள். காற்று பகுதி என்று அறிவிக்கவே அந்த இடத்தை சொல்கிறேன். இந்த இடத்தில் மழை பெய்து விட்டால் வேற எந்த இடத்திலும் மழை பெய்யாமல் இருக்காது. இங்கேயே மழை பெய்யும். இந்த ஆண்டு நல்ல மழை உடுமலைப்பேட்டை மற்றும் பொள்ளாச்சி, திருப்பூர், தாராபுரம் மற்றும் இங்கே குண்டடம் இந்த பகுதி எல்லாமே இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்திலும் வெப்பச்சலன மழை பெய்யும். ஜூலை 15 வரை வெப்பச்சலனம் நீடிக்கும். தென்மேற்கு பருவமழை இடைவெளி விட்டு பெய்ய வேண்டிய மழை சேர்த்து பெய்யும். ஆகவே இடைவெளி விடும் நேரத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெப்பச்சலன மழை பெய்யும்.
ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அணைகள் நிச்சயமாக நிரம்பிவிடும். அதிலும் பஞ்சம் இருக்காது. தென்மேற்கு பருவமழை கிழக்கு கடலோர மாநிலங்களுக்கும் மேற்கு கடலோர மாநிலங்களுக்கும் சராசரி அல்லது சராசரி கூட மழை இருக்கிறது. வட மாநிலங்களுக்கு மட்டுமே பற்றாக்குறை மழை தருகிறது. ஆகவே தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை ஏற்படுத்தும் என்ற கவலை வேண்டாம். நல்ல மழை காத்திருக்கிறது. ஆகஸ்ட் 15 பவானிசாகர், மேட்டூர் மற்றும் அந்த அதாவது பாபநாசம் மற்றும் பரம்பிக்குளம், ஆழியாறு மற்றும் வைகை போன்ற அணைகள் ஆகஸ்ட் 15 நிச்சயமாக நிரம்ப வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளிலே காற்று பகுதியான இருக்கக்கூடிய பகுதிகளிலே தென்மேற்கு பருவமழை காலத்திலே வெப்பச்சலன மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட வெப்பச்சலன மழை பெய்யும். ஆகஸ்ட் மாதத்திலெல்லாம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வெப்பச்சலன மழை பெய்யும். வெப்பச்சலன மழை நன்றாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இடைவெளி விட்டு பெய்யும் என்பதனால் அந்த இடைவெளி விட்டாலும் பெய்ய வேண்டிய மழை அந்த பெய்யும் பொழுது சேர்த்து பெய்யும். அதையும் அறிவிக்க விரும்புகிறேன். ஆகவே கவலைப்படாதீர். வரும் 17ஆம் தேதி ஏப்ரல் 17க்கு பிறகு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஏப்ரல் 17 வரை பொறுமை காணுங்க. நான் தான் சொல்கிறேன், தேர்தல் நாளன்றுன்னு ஒரு மாதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நினைப்படுத்த விரும்புகிறேன். தேர்தல் நாளன்றும் உங்களுக்கு பெய்யவில்லை என்றால் கவலைப்படாதீர். அன்றும் பெய்திருக்கும். நீங்கள் பக்கத்து ஊரை விசாரிக்க வேண்டும், கண் திறந்து பார்க்க வேண்டும், சுற்றுப்புறத்தை பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அன்றும் பெய்து கொண்டிருக்கும் ஆங்காங்கே. அதே போல் அடுத்தடுத்த நாட்கள் வரும். 17 பெய்யாவிட்டால் 18 பெய்யும், 18 பெய்யாவிட்டால் 19 பெய்யும், 19 பெய்யாவிட்டால் 20 பெய்யும், 20 பெய்யாவிட்டால் 21 பெய்யும், 25 வரை பெய்யவில்லையா? 25க்கு மேல் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் குத்துக்கதிர் தமிழகத்தின் மைய மாவட்டங்களில் விழும். ஆன்டி சைக்ளோன் விலகிவிடும். வெப்பச்சலனம், வெப்பம் அதிகமாக இருக்கும். நல்ல மழை பெய்யும். கவலைப்படாதீர். மே மாதம் முதல் 2 வாரமும் பெய்யும் என்பதை அறிவிக்கப்படுகிறேன். தயவுசெய்து குழப்பிக் கொள்ளாதீர். சந்தேக பார்வையில் பார்க்காதீர். பொறுமை காக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.